ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இனிமே கொண்டாட்டம் தான். இப்போ ரீசெண்டா சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் இடையே மேட்ச் நடந்தது. இதுல சிஎஸ்கே தான் வின் பண்ணாங்க. பட் இருந்தாலும் பாருங்களேன், மும்பை இந்தியன்ஸ்ல இருக்கக்கூடிய யங் பிளேயரான விக்னேஷ் புத்தூர் இன்னைக்கு பேசக்கூடிய நபரா பார்க்கப்படுறாரு. யார் இந்த விக்னேஷ் புத்தூர்? கேரள மாநிலம் வலப்புரம் மாவட்டத்துல அமைதியான நகரமான பெரிந்தல்மண்ணா என்ற பகுதியிலிருந்து வந்தவர் தான் விக்னேஷ். மனிதர்கள் கனவுகள் விடாமுயற்சியாலும் மன உறுதியாலுமே நனவாகுது. அந்த வகையில விக்னேஷ் புத்தூர் தன்னுடைய முயற்சியால அதை சாத்தியமாக்கி இருக்கிறாரு. 23 வயதான விக்னேஷ் எளிய பின்னணியிலிருந்து கிரிக்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. இடது கை சுழற்பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய இவர் ஐபிஎல் 2025 மெகா ஏலத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியால தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் தன்னுடைய வாழ்நாள் கனவை நினைவாக்கி இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். இதுக்கு கண்டிப்பா அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய அர்ப்பணிப்பு தான் முக்கியமான காரணம் அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி விக்னேஷோட அப்பா சுனில்குமார் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவருடைய அம்மா பிந்து வீட்டு வேலை செய்யறவங்க. கடுமையான நிதி நெருக்கடிகள் இருந்த போதிலும் அவருடைய பெற்றோர் அவருடைய கிரிக்கெட் கனவுகளுக்கு உறுதுணையாய் இருந்திருக்காங்க. இப்ப பெரிந்தல்மண்ணாவில் இருக்கக்கூடிய பிடிஎம் அரசு கல்லூரியில இலக்கியத்துல முதுகலை பட்டம் பெற்று வரும் விக்னேஷ் தன்னுடைய கிரிக்கெட் அர்ப்பணிப்புகளோட கல்வியையும் சமமாதான் பார்த்துட்டு வராரு. ஐபிஎல் 2025 ஏலத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியில தனக்கு வாய்ப்பு கிடைச்சது பெரிய ஆச்சரியம் சொல்றாரு. ஐபிஎல் ஏலத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனாலும் கிடைச்சது என்னுடைய பாக்கியம் சொல்றாரு. இதுல ரோஹித்தும் ஹர்திக்கும் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான வீரர்கள். இந்த சூப்பர் ஸ்டார்களோடு சேர்ந்து பணியாற்றுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவங்களை ரொம்ப புகழ்ந்தும் பேசியிருக்கிறாரு. விக்னேஷ் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பும்ரா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் இவங்களோடெல்லாம் சேர்ந்து உடைமாற்றும் அறையை பகிர்ந்து கொள்வது பெரிய கனவே நினைவாயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. விக்னேஷ் தன்னுடைய ஐபிஎல் வாய்ப்புக்கு கேரள கிரிக்கெட் லீக் தான் காரணம்னு சொல்லியிருக்கிறாரு. முன்னாள் ஆர்சிபி வீரர் முகமது அசாருதீன் தலைமையில் ஆலப்பிரிப்பிள்ஸ் அணிக்காக விளையாடிய விக்னேஷ் அவருக்கு குறைந்த வாய்ப்புகளை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஆலப்பிரிப்பிள்ஸ் அணிக்காக விளையாடிய 3 போட்டிகளில் விக்னேஷ் 2 விளையாட்டுகளை வீழ்த்திருக்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் பாருங்களேன், மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஸ்கவுட்டிங் குழுவின் கவனத்தை ஈர்க்க இது போதுமானதா இருந்திருக்கு. அவங்க இந்த தொடரை உன்னிப்பா கவனிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. கேசிகள் தொடர்ல சிறப்பா விளையாடியதை தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸ் அணியால விக்னேஷ் பயிற்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. இது போல நிறைய விஷயங்கள் விக்னேஷை பத்தி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆக்சுவலி இளம் வீரர் அப்படின்ட்டு பேசப்பட்டாலும் அவர் வந்த கதை எந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ விடாமுயற்சியும் திறமையும் அவருக்கு மேலும் பல வாய்ப்புகளை பெற்று தரும் அப்படின்ட்டு கண்டிப்பா நம்ம நம்பலாம்.